இன்னைக்கு நம்ம சேனல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல 5வது பாடமாக இருக்கிற நானும் உதவுவேன் பாடமும் அதுக்கான புத்தக பயிற்சிகளும் தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அணிலுக்கு பசித்தது, ஒரு கொட்டை கிடைத்தது, தின்ன நினைத்தது, கொட்டை ஆழமான குழிக்குள் விழுந்தது. அணில் அழுதது, யானை தும்பிக்கையால் எடுக்க முயன்றது, முடியவில்லை. ஆனாலும் அணிலுக்கு கொட்டை கிடைத்தது. யானை என்ன செய்திருக்கும்? இந்த யானை என்ன செஞ்சிருக்கும்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பாடத்தை நான் ஒரு கதையா சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பாடத்தை ரீட் பண்ணலாம். ஒரு காட்டுல ஒரு யானை இருக்கு. அந்த யானை என்னால எதையுமே நல்லா செய்ய முடியலையே, ஏன் என்னால செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தத்தோட படுத்திருக்கு. அப்போ யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. யாருன்னு பாக்குறப்போ அணில் அழுதுகிட்டு இருக்கு. அந்த அணில் கிட்ட போய் நீ ஏன் அழுகிற அப்படின்னு அந்த யானை கேக்குது. அதுக்கு அந்த அணில் சொல்லுது, நான் என்னோட கொட்டைய உள்ள விட்டுட்டேன், இப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றப்போ யானை சொல்லுது, சரி உள்ள விழுந்துருச்சுன்னா வேறு கொட்டையை எடுத்துக்க வேண்டியது தானே, ஏன் இங்கே நின்று அழுதுட்டு இருக்கன்னு கேட்குறப்போ அணில் சொல்லுது, இல்லை இல்லை, இது என் நண்பர் எனக்கு கொடுத்தது, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, என்னால் வேறு கொட்டையெல்லாம் தேட முடியாது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே யானையும் யோசிச்சுட்டு, சரி அழுகாத, நான் உனக்கு உதவுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், அதை நம்ம எடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரின்னு அணிலையும் கூட்டிட்டு ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகுது. தண்ணியை ஃபுல்லா அதோட தும்பிக்கையில உறிஞ்சிக்குது. அப்போ அணில் கேக்குது, இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னு. ஆனா அந்த யானை எந்த பதிலும் சொல்லல. நேரா குழிக்கு போகுது. குழிக்கு போய் அந்த குழிக்குள்ள தண்ணியை விடுது. அப்போ அணில் கேக்குது, இந்த குழிக்குள்ள தண்ணியை விட்டா என்ன ஆகும் அண்ணா அப்படின்னு அந்த யானை கிட்ட கேக்குது. அப்படி அது கேட்டுட்டு இருக்கும் போதே அது உள்ள விட்ட அந்த கொட்டை அந்த தண்ணியில மிதந்து மேல வருது. அப்போ அந்த கொட்டையை பார்த்த அணில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, கொட்டை மேல வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுது. யானைக்கு நன்றியும் சொல்லுது. நன்றி அண்ணா, எனக்கு என் கொட்டையை திருப்பி எடுத்து கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றப்போ யானை சொல்லுது, சரி அது எனக்கும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ரெண்டு வேறு திசைகள்ல போயிருது. அந்த யானை என்ன யோசிக்குது, நான் யாருக்கும் பயன் இல்லாம இல்லை, நான் எதையும் நல்லா செய்யாம இல்லை, என்னாலையும் பிறருக்கு உதவ முடியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த யானை போகுது. அதுவே அந்த அணில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆமை முள்வேலியில சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. உதவி உதவின்னு கேட்டுட்டே இருக்கு. அப்போ அந்த அணில் பக்கத்துல போய், கொஞ்சம் பொறுமையாயிரு, உனக்கு வலிக்காம நான் இதை எல்லாத்தையுமே எடுத்து விடுறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த அணில் சொல்லுது. அது மட்டும் இல்ல, யானையனா எனக்கு உதவி செஞ்சாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னும் சொல்லுது. அதை கேட்ட அந்த ஆமை, நானும் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுது. இப்படியே பேசிக்கிட்டே அந்த முட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆமைய வெளியே கொண்டு வந்துருச்சு. அந்த ஆமையும் அணிலும் மறுபடியும் வெவ்வேறு திசைகள்ல போகுது. அந்த அணிலுக்கு இப்ப என்ன நினைப்பு, நானும் யாருக்கும் பயன் இல்லாம இல்லை, நானும் பிறருக்கு உதவுறேன், என்னாலையும் பிறருக்கு உதவி செய்ய முடியுது, என்னாலையும் உதவி செய்ய முடியுதுங்கிற ஒரு சந்தோஷத்தோட அது போகுது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்னாலையும் உதவ முடியும், நம்ம பிறருக்கு உதவுனா அதுல இருக்கிற சந்தோஷமே வேறல்ல, அதை தான் இந்த கதை சொல்லுது. இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு பிடித்த வார்த்தைகளை ரீட் பண்ணும்போதே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா பின்னாடி புத்தக பயிற்சிகளுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னால் எதையும் நன்றாக செய்ய முடியலையே. அணில் அழும் சத்தம் கேட்கிறதே. ஏன் அழுகிறாய்? கொட்டை குழிக்குள் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அணில் அழுக ஆரம்பிக்குது. வேறு கொட்டையை தேடு, அது என் நண்பர் கொடுத்தது, எனக்கு பசிக்கிறதே. அழாதே, என்னுடன் வா, நான் உதவி செய்கிறேன். தண்ணீர் எதற்கு? குழிக்குள் தண்ணீர் விட்டால் என்ன ஆகும் அண்ணா? கொட்டை மேலே வந்து விட்டது, எடுத்து சாப்பிடு. நல்லது செய்தீர்கள், நன்றி அண்ணா, மகிழ்ச்சி. ஆஹா, என்னாலும் உதவ முடிகிறதே. உதவி உதவி. பொறு ஆமை, வலிக்காமல் எடுத்து விடுகிறேன். யானை அண்ணா எனக்கு உதவினார், நான் உனக்கு உதவுகிறேன். நானும் உதவி செய்வேன். ஆஹா, என்னாலும் உதவ முடிகிறதே. இதுதான் இந்த கதை. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல இருக்கிற சந்தோஷத்தை தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளும் பிறருக்கு கண்டிப்பா உதவி செய்யணும், நம்மளால முடிந்த உதவிகளை கண்டிப்பா பிறருக்கு நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இப்போ இதோட புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த கதையில நமக்கு என்னென்ன சொற்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோ
நான் ஏற்கனவே சொன்னேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு. அப்போது இந்த கதையில் உங்களுக்கு எந்தெந்த சொற்கள்லாம் பிடிச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்களோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுத போகிறீங்க. நான் எனக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் பிடிச்சிருந்துச்சோ அதை இங்கே எழுதுறேன். அணில், ஏன் அழுகிறாய்? பசிக்கிறதே. தண்ணீர். நண்பர், அழாதே. நன்றி அண்ணா. மகிழ்ச்சி. சாப்பிடு. உதவி. இது எல்லாம் இதில் எனக்கு பிடித்த வார்த்தைகள். அடுத்தது, தாம் எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவில் ஒவ்வொருவருடனும் ஒப்பிட வேண்டும். இது நம்ம ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் செய்கிற பயிற்சி தான். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். உங்களை மாதிரியே யார் அதிக சொற்களை ஒரே மாதிரி எழுதியிருக்காங்களோ அந்த நண்பரோட பேர் எழுதணும். எத்தனை சொற்கள் உங்களை மாதிரி ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க, 7 சொற்களா 8 சொற்களா இல்லை 10 சொற்களுமே உங்களை மாதிரி எழுதியிருக்காங்களான்னு பார்த்து எத்தனை சொற்கள் உங்கள் மாதிரியே எழுதியிருக்காங்களோ அந்த நம்பரை இங்கே போடுங்க. அடுத்தது, பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அடிக்கோடுனா அண்டர்லைன் பண்ணிட்டு எழுதணும். எனக்கு பிடித்த தொடர். உங்களுக்கு பாடத்தில் எந்த தொடர் பிடிச்சிருக்கோ அதை புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டு இங்கேயும் எழுதிக்கோங்க. நான் எனக்கு பிடித்த தொடரை எழுதுறேன். ஆஹா, என்னாலும் உதவ முடிகிறதே. இது எனக்கு மிகவும் பிடித்த தொடர். படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. முதல்ல இந்த பலகையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை படிக்கலாம். படிச்சுட்டு கீழே இருக்க கேள்விகளுக்கு நம்ம விடை எழுதலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. தண்ணீர், அணில், மகிழ்ச்சி, தேடு, நண்பர், அழாதே, யானை, ஆமை, சாப்பிடு, நல்லது, உதவி, செய்வேன். இப்போ இதில் இருக்க கேள்விகளை பார்ப்போம். 3 எழுத்து சொற்கள். எதெல்லாம் 3 எழுத்து சொற்கள் இதில் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? அணில், அழாதே, உதவி. அடுத்தது 2 மெய்யெழுத்துகள் உள்ள சொற்கள். மெய்யெழுத்துகள்னா என்னது? புள்ளி வச்ச எழுத்துக்களை தானே மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ 2 மெய்யெழுத்துகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். எழுதலாமா? தண்ணீர், மகிழ்ச்சி, நண்பர், செய்வேன். அடுத்தது 2 எழுத்தில் முடியும் சொற்கள். எந்த எழுத்தெல்லாம் 2ல முடியுதோ அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? தேடு, சாப்பிடு. அடுத்தது, எனக்கு பிடித்த சொற்கள். இந்த படித்தல் பலகையில் உங்களுக்கு எந்த சொற்கள்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். நம்ம ஏற்கனவே எழுதுனதை விட்டுட்டு இந்த 3 வார்த்தையில் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை எழுதலாம். எனக்கு பிடித்த சொற்களில் நான் எழுதுறது யானை, நல்லது. இது 2ம் எனக்கு பிடித்த சொற்கள். அடுத்தது, நானும் உதவுவேன். பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க. அதை படித்து கீழே கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம பதிலளிக்க போகிறோம். நானும் உதவுவேன். அணிலுக்கு பசித்தது, கொட்டை கிடைத்தது, குழியில் விழுந்தது, யானை எடுத்தது, அணில் மகிழ்ந்தது, ஆமை சிக்கியது, அணில் உதவியது, ஆமை மகிழ்ந்தது. இப்போ சரியா தவறா கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம சரின்னா டிக் பண்ணணும், தவறுன்னா இன்ட்டு பண்ணணும். யானை நன்றி சொன்னது. யானை நன்றி சொல்லிச்சா? இல்லை, அணில் தானே யானைக்கு நன்றி சொல்லிச்சு. ஆனால் யானை யாருக்குமே நன்றி சொல்லலை, அதனால அது தவறு. அடுத்தது, அணிலுக்கு பசித்தது. அணிலுக்கு தான் பசிச்சிச்சு, அதனால சரி. கொட்டை குழியில் விழுந்தது. கொட்டை குழியில் விழுந்துச்சா பாடத்தில்? ஆமாம், அப்போ அதுக்கும் சரி போட்டுக்கணும். அடுத்தது, ஆமை அணிலுக்கு உதவியது. ஆமை அணிலுக்கு போய் உதவுச்சா? இல்லை, அணில் தான் ஆமைக்கு உதவுச்சா. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. அப்போ இன்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்தது, தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. இங்கே சில விடைகள், சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போது இதை எப்படி பொருத்தி எழுதணும்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரம். மரத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? குச்சி, மரக்குச்சி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொடர்புடைய சொல்லை நம்ம சேர்த்து எழுதணும். இப்போது 2வது பாருங்கள், மழை. மழைக்கு நம்ம இங்கே இருக்கிறதுல எதை யூஸ் பண்ணுவோம்? குடை. அடுத்து கூடு. இங்கே இருக்கிறதுல எது கூடு கட்டி வாழக்கூடியது? குருவி. குருவி கூடு சொல்லுவோம்ல. அடுத்தது வண்டி, குதிரை வண்டி. சிங்கம். சிங்கம் எதில் வாழும்? குகை. தண்ணீர். தண்ணீர் எதிலிருந்து நமக்கு கிடைக்கும்? குழாய். இந்த மாதிரி தான் சொற்களை தொடர்பு படுத்தி எழுதணும். அடுத்தது படிக்க. இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இங்கே ஒரு கதையும் எழுதியிருக்காங்க. அதை நம்ம படிக்க போகிறோம். முதல்ல இந்த படங்கள் என்னென்னு பார்க்கலாமா? நல்லா வேகமாக காத்தடிக்குது, ஒரு இலை விழுகுது, அது தண்ணியில் மிதந்து போகுது, அதை ஒரு எறும்பு பார்க்குது, அதை பக்கத்தில் எடுக்குது, அது மேலே ஏறி பயணம் பண்ணுது. இதை தான் இங்கே கதையாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கதையை ரீட் பண்ணலாம். இந்த படத்துக்குரியது பாருங்க, காற்று வீசியது. அடுத்து இது
இலை விழுந்தது, தண்ணீரில் மிதந்தது, எறும்பு பார்த்தது, இலையில் ஏறியது. ஐ இலைப்படகு. கடைசியில் அதுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இலையாலான ஒரு படகு கிடைச்சிருச்சு. அடுத்தது படத்திற்கு உரிய தொடர் எது? இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஒரு சிவப்பு சட்டை கொடியில காயுது. அதுக்கு சரியான தொடர் எதுவோ அதுக்கு நம்ம டிக் பண்ண போறோம். பண்ணலாமா? வாளியில் சிவப்பு சட்டை. இங்க இந்த சிவப்பு சட்டை வாளியில இருக்கா? இல்ல. கொடியில் சிவப்பு சட்டை. கொடியில தானே சிவப்பு சட்டை இருக்கு. அப்போ அதுதான் கரெக்ட். அதுக்கு நம்ம டிக் பண்றோம். அடுத்தது பாருங்க, கொடியில் பச்சை சட்டை. கொடியில் பச்சை சட்டை இருக்கா? இல்ல. கொடியில் சிவப்பு சட்டை தான் இருக்கு. அப்போ இரண்டாவது தான் சரி. அடுத்தது ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. இங்கே உங்க கலர்ல கொடுத்துருக்கிற இந்த ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். முதல்ல இதை ரீட் பண்ணலாம். மழை மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தன. மழை மழை பெய்தது, வீடுகள் எல்லாம் நனைந்தன. இப்போ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்? மழை மழை பெய்தது, நிலங்கள் எல்லாம் நனைந்தன. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், ஏன் நாங்கள் எல்லாம் நனைந்தனன்னு எழுதலாமே அப்படின்னு. அப்படி எழுதக்கூடாது. நனைந்தனங்கிறது என்னது? ஒரு அக்ரிணைக்கான முடிவு. அக்ரிணை தான் நனைந்தனன்னு முடிப்போம். அப்போ இதுவும் அக்ரிணை சொல்லாதான் இருக்கும், மனிதர்களா இருக்கக்கூடாது. சரி, அப்போ இன்னொரு கேள்வி வரலாம், நிலம் எல்லாம் நனைந்தனன்னு போடலாமே, ஏன் நிலங்கள்னு போடுறோம்? ஏன்னா நனைந்ததுன்னு நம்ம கொடுத்தோம்னா நிலம்னு போடலாம். இங்கே நனைந்தனன்னு பன்மை சொல்லாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளும் காயில் சேர்த்து பன்மை சொல்லாக தான் எழுதணும். அப்போது நீங்கள் இந்த வார்த்தையை மாற்றி எழுதும்போது இந்த முடிவு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை தான் நீங்களும் மாற்றணும். இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன தோணுதோ அதையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். அடுத்தது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? டிக் செய்க, காரணம் கூறுக. இப்போ இங்கே 2 படம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கான காரணம், அதை ஏன் நம்ம டிக் பண்ணோங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லணும். முதல் படத்தை பார்க்கலாம். எங்களுக்கு உதவலாமல்லவா அப்படின்னு ஒரு அப்பா கேட்குறாரு. அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அப்பா என்ன பண்ணுறாரு? கூட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது கீழே பொம்மைகள்லாம் இருக்குது. அந்த பையன் என்ன செய்யலாம்? அந்த பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கலாம். அப்போ தான் அப்பா கேட்குறாரு, எங்களுக்கும் உதவலாமல்லவா. இந்த இடத்துல நம்ம உதவணுமா? உதவ தேவையில்லையா? உதவுவேன், உதவ மாட்டேன். என்ன செய்யணும்? உதவணும். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்க்கும்போது நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, நம்மளும் அவங்களுக்கு உதவணும்னா அந்த வேலை அவங்களுக்கு பெரிய சிரமமாக தெரியாது, அவங்களும் சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம். அப்போது இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு உதவி செய்யணும். அம்மா அப்பான்னு மட்டும் கிடையாது, தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்யணும். அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம், ஒரு பேக் இருக்குது, 2 பசங்க நிற்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், என் பையை எடுத்து வா. இந்த இடத்துல நம்ம உதவணுமா தேவையில்லையா? உதவுவேன், உதவ மாட்டேன். நம்ம என்ன செய்யணும்? இந்த பையன் என்ன சொல்கிறான்? என் பையை எடுத்து வான்னு கட்டளை போட்டு சொல்கிறான். அவனுக்கு அடிப்படலை, எதுவுமே இல்லை, நல்லா இருக்கான். ஆனால் என்ன பண்ணுறான்? அந்த பொண்ணை வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி உன் பையை எடுத்துவான்னு அதிகாரமாக சொல்கிறான். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? உதவக்கூடாது, உதவ மாட்டேன். நம்மளோட உதவி முக்கியம்தான், ஆனால் அதை யாருக்கு செய்கிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம யாருக்கு உதவி செய்யணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். ஆனால் இந்த மாதிரி அதிகாரம் பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவக்கூடாது. தேவைப்படக்கூடிய இடங்களில் பண்ணால் மட்டும்தான் நம்ம உதவிக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். அப்போது இனிமே தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக உதவி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.